இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சோசியலில் இருக்கக்கூடிய மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களினுடைய எழுச்சியினுடைய தொடர்ச்சி பார்ட் 2 வீடியோ தான். சிவாஜியும் அவுரங்கசீப்பும். சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்த பின் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு. சிவாஜியையும் அழிச்சிட்டு பீஜப்பூரை தன்னோட இணைச்சிக்கணும், முகலாயர்களோட இணைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா ஜெய்சிங் என்னும் ரஜபுத்திர தளபதி. ராஜா ஜெய்சிங் யாருன்னா ரஜபுத்திர தளபதி தலைமையில் முகலாய படையை அனுப்பி வைக்கிறாரு. இறுதியாக எதுக்காக அனுப்பி வைக்கிறாரு? சிவாஜியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சூரத்தை அவர் கொள்ளையடிச்சிட்டாரு. சூரத் எதுனா முகலாயர்களினுடைய முக்கிய துறைமுகமாக இருந்ததை அதுக்காக ஈடுபட்டு இறுதியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவாஜி அவர்களிடையே அமைதியான முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு அமைதியை நாடுறாரு. கைப்பற்றிய கோட்டைகளை எல்லாமே திரும்ப கொடுத்துட்றாரு. முகலாயரினுடைய பீஜப்பூரை கைப்பற்ற மன்சப்தராக ஒரு பதவி மன்சப்தராக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்ற சம்மதமும் தெரிவிச்சிடுறாரு. யார் அப்படின்னா சிவாஜி. அதுக்கப்புறம் ராஜா ஜெய்சிங், ராஜபுத்திரர்களினுடைய தளபதியாக இருந்த ராஜா ஜெய்சிங் அவர்களினுடைய வழிகாட்டுதலில் ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல ஒத்துக்கொள்கிறாரு. முகலாய அரசவைக்கு சென்றபோது அங்கே அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. அதாவது வழிகாட்டுதலின்படி முகலாய பேரவைக்கு கூட்டிகிட்டு போய் சிவாஜியை சிறையில் அடைச்சிட்றாங்க. அடைச்சதுக்கப்புறம் அப்போ தான் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும், நம்ம படைகள் அனுப்பி நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பலக்கூடையில் ஒளிந்து தப்பித்து கொள்கிறாரு. தப்பித்து போனதுக்கப்புறம் தக்கான அரசுக்கு எதிராக தமது படைகளில் மராத்தியரினுடைய தலையீட்டை தவிர்ப்பதில் மராத்தியர்கள் நம்மளுடைய படையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவுரங்கசீப் உறுதியாக இருந்தால் சிவாஜியின் உறவை சரி செய்ய பல முயற்சிகள் அவுரங்கசீப் மேற்கொண்டார். இருந்தாலும் அது தோல்வி அடைந்தது. அதனால் சிவாஜி 1670 இரண்டாவது முறையாக முதல் டைம் சூரத்தை கைப்பற்ற விளைவாக தான் சிறையில் அடைச்சிருப்பாங்க இந்த நடவடிக்கைகளுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் தப்பிச்சு 1670 இரண்டாவது முறையாக சூரத்தை கொள்ளையடிச்சு கொள்ளையடிக்கிறார். ஆனால் இதை முகலாய படையினால் தடுக்க முடியவில்லை. இரண்டாவது முறையை செய்கிறப்ப 1674 சத்ரபதி அப்படிங்கிறத தன்னை முடிசூட்டி கொண்டார். அந்த முடிசூட்டு விழா எங்கே நடந்தது அப்படின்னா ரெய்கார் கோட்டையில் சீரும் சிறப்புமாக அனைவரின் முன்னாடியும் சத்ரபதி அப்படிங்கிற முடிசூட்டு விழா ரெய்கார் கோட்டையில் நடைபெறுது. அதில் பல கலந்துக்கிட்டாலும் தன்னுடைய வயது முதிர்ந்த தாயான ஜீஜாபாய் கலந்து கொண்டார். அதாவது தன்னுடைய மகன் சத்ரபதியாக முடிசூட்டுறதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் அவர் உயிரோடு இருந்திருக்காரு. தன்னுடைய எல்லா கனவும் நிறைவேறிச்சு அப்படின்னு சில நாட்களில் அவருடைய தாய் இறந்துடுறாங்க. சிவாஜியினுடைய தாய் ஜீஜாபாய் இறந்துடுறாங்க. சிவாஜி தன்னுடைய இறுதி நாட்களை தன்னுடைய மகனான சம்பாஜியிடமே செலவிட்டார். சிவாஜி ஒரு நல்ல தலைவராக இருந்த மாதிரி ஆட்சி செஞ்ச மாதிரி தம்மை போல் ஆட்சி செய்ய மகனுக்கு உதவ இவர் வழிகாட்டுதலாக இருந்திருக்காரு. கடைசியில் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் உடல்நிலை சரியில்லாதனால 1680 இயற்கையை எழுதியிருப்பார். சிவாஜியின் கீழ் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா சிவாஜியினுடைய அரசியல் முறை 3 வட்டமாக கொண்டு இருந்தது. அவற்றினுடைய 3 வட்டம் 3 வட்டத்தின் மையமாக சிவாஜி இருந்திருக்காரு. அந்த 3 வட்டத்தில் முதலாவது என்ன அப்படின்னா மக்கள் எந்த வகையிலும் துன்புறுத்தப்படுவதை அவர் அனுமதிக்கவில்லை. மக்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக மக்களுக்கு எந்தவித துன்புறுத்தலும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் கொள்கையாக இருந்தது. முதல் மையம். இரண்டாவது மையம் அவர் தான் ஆட்சியை மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகம் செய்யலை. அதற்குன்னு தனியான அதிகாரிகளை நியமித்து தான் மேலாதிக்கம் செலுத்தினார். கொள்ளை சூறையாடுதல் இதெல்லாம் இருந்து மக்களை தன்னுடைய மக்களை பாதுகாத்தார். அதுக்காக என்ன பண்ணார்னா வரி வாங்கினார். என்ன வரி அப்படின்னா சவுத் மற்றும் சர்தேஸ்முகி. சவுத் அப்படின்னா மொத்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு பாதுகாப்பு கட்டணமாகவும் 10 சர்தேஸ்முகினா 10ல் 1 பங்கு அரசருக்கு கட்டணமாகவும் செலுத்தினாங்க. எதுக்காக? மக்களை கொள்ளை சூறையாடலிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வரி செலுத்தினாங்க. 3வது கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியினுடைய மற்ற நாடுகளிலிருந்து வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பது தான் சிவாஜியினுடைய நோக்கமாக இருந்திருக்கு. தன்னுடைய மக்களை பாதுகாத்துட்டு மற்ற நாடுகள்லேருந்து தான் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காரு. அதில் சிவாஜியினுடைய நிர்வாகத்தில் மராத்திய நிர்வாகத்தில் தேஸ்முக் அப்படிங்கிறது
கிராமங்களை நிர்வகித்தவர் வந்து அழைக்கப்பட்டார். அதில் வந்து 20 முதல் 100 கிராமங்கள் வந்து அந்த தேஷ்முக்கினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமமும் வந்து அதிகாரமிக்க கிராம தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க. பட்டீல் என அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள். தேஷ்முக் அப்படின்னா கிராமத்தை நிர்வகிப்பவர்கள். பட்டீலுக்கு உதவியாக கணக்கர் மற்றும் குல்கர்னி அப்படிங்கிற பெயரில் வந்து ஆவண காப்பாளர்கள், கணக்கரு, குல்கர்னி அப்படின்னு வந்து ஆவண காப்பாளர் வந்து இருந்திருக்காங்க. மைய அரசு இல்லாத நேரத்தில் உள்ளூர் அளவிலான அதிகாரிகளை வந்து உண்மையான அரசாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. மேலே ஏதாவது இல்லை அப்படின்னா உள்ளூர் சமுதாய அளவிலான அதிகாரமே வந்து உண்மையான அரசாக இருந்திருக்கு சிவாஜியின் கீழ். அதுக்கடுத்தது வந்து இராணுவம். அவரின் கீழ் இராணுவம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து இராணுவம் மற்றும் வீரர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பதில் வந்து மிக முக்கிய கவனம் வந்து செலுத்தினார். ஏன் அப்படின்னா இராணுவம் வந்து வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தொடக்கத்தில் வந்து அவர்களுக்கு உதவுத வந்து காலாட்படை தான் வந்து முதுகெலும்பாக இருந்திருக்கு. சமவெளியை நோக்கிய படையெடுப்புக்கு அப்புறம் வந்து குதிரைப்படையினுடைய எண்ணிக்கை பெருகி குதிரைப்படையும் வந்து முக்கியத்துவம் பெற்றதாக மாறுச்சு. ஒவ்வொரு படை வீரருமே வந்து சிவாஜி தான் வந்து அவர் பேரரசராக இருந்தாலும் சத்ரபதியாக இருந்தாலும் வந்து நேரடியாக வந்து அவர் தான் ஒவ்வொரு படை வீரரையும் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் வந்து ஏற்கனவே பணியாற்றும் வீரர்களினுடைய பிணையில் தான் வந்து பணியமர்த்தப்பட்டாங்க. கோட்டையில் வந்து பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பில் வந்து மிக கவனம் வந்து செலுத்தியிருக்காரு. பணி நிறைவு பெற்ற பின் மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகளினுடைய பொறுப்பில் வந்து கோட்டைகள் விடப்பட்டன. பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகளினுடைய பொறுப்பில் தான் வந்து கோட்டைகள் விடப்பட்டது. அஷ்டபிரான்கள், அஷ்டம் அப்படின்னு 8 அமைச்சர்களை கொண்ட குழு. அந்த 8 அமைச்சர்களுமே ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு முக்கியத்துறை வந்து கொடுத்துருக்காங்க. மராத்திய பேரரசில் வந்து பேஸ்வா அப்படின்னா வந்து இப்போ நவீன கால பிரதமருக்கு இணையானவர் தான் வந்து பேஸ்வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பிரதமருக்கு. உண்மையில் வந்து சத்ரபதிகளுக்கு வந்து துணை அதிகாரிகளாக வந்து யார் இருந்திருக்காங்க? பேஸ்வாக்கள் வந்து இருந்திருக்காங்க. பின்னாடி சிவாஜி இவர் சம்பாஜி அடுத்தது வந்து பேஸ்வா தான் வந்து அதிகாரம் பெற்றவராக இருந்திருப்பாங்க. உண்மையில் சத்ரபதி துணை அதிகாரிகளாக வந்து இருந்திருக்காங்க. காலப்போக்கில் வந்து அதான் சாகு மகாராஜா காலத்தில் வந்து உண்மையான மராத்திய அரசர்களாக வந்து மாறியிருக்காங்க. சத்ரபதிங்கிறது வந்து பெயரளவில் மட்டுமே, பேரரசர் வந்து பெயரளவில் மட்டுமே வந்து நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பேஸ்வாக்கள் மட்டுமே வந்து உண்மையான மராத்திய அரசர்களாக யாருடைய காலத்திலிருந்து அப்படின்னா சிவாஜியினுடைய பேரனான சாகு மகாராஜா காலத்திலிருந்து தான் வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. முகலாய நிர்வாக முறை வந்து சிவாஜி மீது செல்வாக்கு பெற்றிருந்தது தான். நிலவரி வந்து உண்மையான விளைச்சலின் அடிப்படையில், இவ்வளோ விளையும் அப்படின்னு கணக்கு கிடையாது, உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் தான் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. அதாவது 3/5 பங்கு விவசாயிக்கும் 5/2 பங்கு வந்து அரசாலும் வந்து எடுக்கப்பட்டது. 3 பங்கு பெரும்பகுதி விவசாயிகளுக்கும் மீதி இருக்கக்கூடிய 2 பகுதியும் மட்டும்தான் வந்து சிவாஜி காலத்தில் வந்து வரியாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து விவசாயம் இருந்திருக்கு. அதுக்கடுத்தது நீதித்துறைன்னு பார்க்குறப்ப வந்து சிவில் வழக்குகள், சிறிய அளவிலான சிவில் வழக்குகள் வந்து பஞ்சாயத்து, அதாவது கிராம குழுக்கள் எனப்படும் பஞ்சாயத்துக்களால் வந்து தீர்த்து வைக்கப்பட்டது. குற்றவியல் வழக்கு மட்டுமே வந்து சாஸ்திரங்கள் எனப்படும் இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டது. குற்றவியல் வழக்கு, சிவில் வழக்கு வந்து பஞ்சாயத்துகளால் வந்து தீர்த்தப்பட்டது. அஷ்டபிரான்களினுடைய பொறுப்புகள் யார் யார் என்னென்ன பேரில் வந்து அஷ்டபிரான்கள், அதாவது 8 முக்கிய அமைச்சர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். பேஸ்வாக்கள் துணை அதிகாரியாக இருந்தாங்க. பிரதம அமைச்சர் பந்த் பீரதன், அமத்தியா அல்லது மஜிம்தார் நிதியமைச்சராகவும், சுர்னாவில் அல்லது சச்சிவ் அவர் வந்து செயலராலும், வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சராகவும், நௌபத் அதாவது சேனாதிபதி, நமக்கு வந்து பேர் பரிச்சயமான பேர் சேனாதிபதி தலைமை தளபதியாகவும், சுமந்த் அதாவது துபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர்கள், இந்த 8 பேர் தான் அஷ்டபிரான்களினுடைய பொறுப்புகளாக சொல்கிறாங்க. சாம்பாஜி யார் அப்படின்னா சிவாஜியினுடைய மகன். சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தோவுடனான சச்சரவுக்கு பின்னர் வந்து ஆட்சி பொறுப்பை வந்து சம்பாஜி ஏற்கிறாரு. குடும்ப சண்டை வந்து மராத்திய அரசியல் வந்து சில சிராய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு. மார்வார் ராத்தோர் குடும்பத்தை சேர்ந்த துர்காதாஸ், இவர் யார் அப்படின்னா இந்த துர்காதாஸ் மார்வார் ராத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செய்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மகன் அக்பர்
இவர் வந்து சம்பாஜி அவைக்கு வந்து வருகை புரிகிறாரு. மகாராஷ்டிராவுக்கு வருகை புரிந்து மகாராஷ்டிராவிலிருந்து வருகை சம்பாஜி அவைக்கு வருகை புரிந்து அங்கே தான் வந்து பாதுகாப்பாக வந்து தங்க வைக்கப்படுறாரு. இதை வந்து பெரிதாக எடுத்துக்கொண்ட அவுரங்கசீப் இவருக்கு அவுரங்கசீப்புக்கு எதிராக இருந்ததுனால, அவருக்கு ஆதரவு கொடுத்ததுனால இவரையும் வந்து ஒரு எதிரியாக பெரிதாக வந்து எடுத்துக்கொண்ட அவுரங்கசீப் வந்து சம்பாஜியை ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் வந்து மேற்கொள்கிறாரு. ஆனால் வந்து சம்பாஜி வந்து முகலாயர்களை எதிர்க்கும் நிலையில் இல்லை, நாங்கள் முகலாயர்களோட போரிடல அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்பு தான் வந்து போரிட முயற்சி செய்கிறார். ஆனால் வந்து இவர் சம்பாஜி போரிடும் நிலையில் இல்லை. 1861 வந்து அவுரங்கசீப் வந்து தக்காணம் வந்து வந்தடைகிறாரு. பீஜப்பூர் மற்றும் எதுக்காக அப்படின்னா பீஜப்பூர் மற்றும் கோல்கண்டா பகுதிகளை வந்து இணைப்பது தான் வந்து முக்கிய நோக்கமாக கொண்டு 1861 வந்து தக்காணம் வர்றாரு. 1867 வந்து இந்த பீஜப்பூர் மற்றும் கோல்கண்டா பகுதிகளை வீழ்த்தி தன்வசம் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட வந்து 1 வருடத்திற்கும் மேலாக வந்து நடந்த போரில் சம்பாஜி கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. அதுக்கடுத்து சாகு மகாராஜா வந்து நெக்ஸ்ட் வீடியோ.